எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு யூஸ் சாட் ஜிபிடி எஃபெக்டிவ்லி, பேசிக் ப்ராம்ப்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஏற்கனவே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறவராக இருக்கலாம், பட் இன்னும் எப்படி எஃபிஷியன்ட்டாக சாட் ஜிபிடிலேருந்து தான் வந்து ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து பார்ப்போம். சாட் ஜிபிடி இஸ் பேசிக்லி பில்ட் ஆன் அ லாங்குவேஜ் மாடல் கால்டு ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். சாட் ஜிபிடிக்கு வந்து வாஸ்ட் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து இன்புட்டாக ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த இன்புட்லாம் வச்சு ஹியூமன் லைக் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும். நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கொடுக்குறோம்ல, எனக்கு இதுக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஹியூமன் எப்படி பதில் சொல்லணும், அதே மாதிரி வந்து சாட் ஜிபிடி பதில் சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். சாட் ஜிபிடி வந்து நம்ம சொல்கிறத வந்து 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க டேட்டாஸில் வந்து நம்ம கேட்குற விஷயம் வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் அங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி பேட்டர்னில் நமக்கு வந்து பதில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். சாட் ஜிபிடி சொல்கிறதெல்லாம் வந்து 100% கரெக்ட்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் சாட் ஜிபிடி நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஆன்சர் சொல்லும். லைக் இது வந்து இதுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும், இவங்க கேட்குற கொஸ்டினுக்கு இந்த பதில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் தான் பண்ணும். அதை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது ட்ரைனிங் மூலமாக எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லும் கரெக்டாக. சாட் ஜிபிடியில் நீங்கள் வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு இப்போ அடுத்து பேசிக் ப்ராம்ப்ட் கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்ப்போம். எப்பவுமே சாட் ஜிபிடி கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறப்ப பி கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக். வேகான கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு வேகான ஆன்சர் தான் வந்து கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் டெல் மீ அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் சும்மா கொடுக்குறேன். அதுக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். அதே கொஸ்டினை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராம்ப்டில் கொடுக்குறேன் பாருங்க. கேன் யூ சம்மரைஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூரோப்? இப்போ கொடுத்தனா இதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்றது நீங்களே பார்க்கலாம். ரெண்டாவது கொடுத்த எக்ஸாம்பிளில் வந்து சாட் ஜிபிடி இன்னும் ரெலவெண்ட்டான ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இன்னும் கிளியராக ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் ப்ரொவைட் கான்டெக்ஸ்ட். இன்கேஸ் உங்களோட கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதையும் கொஸ்டினில் கண்டிப்பாக கேளுங்க. அது வந்து சாட் ஜிபிடியை வந்து இன்னும் ப்ரிசைஸான ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து வித்தவுட் கான்டெக்ட் சும்மா ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் வந்து வரும். அதுவே வித் கான்டெக்ஸ்டோட கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வரும் பாருங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஃபார் மென்டல் ஹெல்த் இன் அடல்ட்ஸ் ஓவர் 40? நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு ரெஸ்பான்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ரிசல்ட்ஸோட டோன் அண்ட் ஸ்டைலையுமே வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட சொல்லலாம். அது ஃபார்மலாக வேணுமா, இல்லை கேஷுவலாக வேணுமா, இல்லை ஹியூமரஸாக வேணுமா, என்ன மாதிரி வேணுன்றதை வந்து நீங்கள் தாராளமாக சாட் ஜிபிடி இருந்து சொல்லலாம். எக்ஸ்பிளைன் கிளைமேட் சேஞ்ச் இன் அ சிம்பிள் கான்வர்சேஷனல் டோன் ஃபார் அ 10-year-old. 10-year-oldக்கு ஏற்ற மாதிரி எப்படி அழகாக வந்து அது கொடுக்குது பாருங்க ரிசல்ட்ஸு. ஃபோர்த் பாயிண்ட்டு, பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். உங்களோட கொஸ்டின் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது உங்களுக்கே அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பிரேக் டவுன் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. அப்போ வந்து சாட் ஜிபிடி இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரிசைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. டீச் மீ ஹவு டு கோட் அ வெப்சைட் ஃப்ரம் ஸ்க்ராச். இது வந்து ஒரு வேகான காம்ப்ளெக்ஸான ப்ராம்ப்ட். இதுக்கு வந்து எப்படி ரிசல்ட் வருது பாருங்க. அதுவே நீங்கள் ஒன்றா கேட்குறீங்க அப்படின்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று போடுறேன் பாருங்க. First explain what HTML is and how to structure a basic web page. இப்படி போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஷினுக்கான பதில் மட்டும் வரும். அதுக்கப்புறம் அடுத்த கொஷினை அப்படியே கேட்டே போகலாம். உங்களோட டாஸ்க்கை வந்து ஸ்மாலர் சங்க்ஸாக நீங்கள் கேட்க சாட் ஜிபிடி வந்து இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன்னும் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்க. வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ்? அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் பாருங்க. எக்ஸ்பிளைன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் ஃபார் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும், சிம்பிளராகவும் ஈஸியாகவும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து ஏதாவது கான்செப்ட்ஸ் வந்து சொல்லி தரணும் அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராகவே வந்து சொல்லி தரலாம். இப்போ அடுத்தது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். யூஸ் ஃபாலோ அப் கொஷின்ஸ். இஃப் யூ டோன்ட் கெட் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் தென் ப்ளீஸ் யூஸ் ஃபாலோ அப் கொஷின்ஸ். சாட் ஜிபிடி உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா உடனே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஷினே காப்பி பண்ணி அந்த கொஷினில் எடிட் பண்ணிட்டு கஷ்டப்பட தேவையில்ல. அப்படியே அது கீழே வந்து ஃபாலோ அப் கொஷின் நீங்கள் கேட்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இது போடுறேன்னு வைங்க. இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருது, ஓகேவா? இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் அப்படின்னா அது வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள். அப்படியே நான் இங்கே வந்து ரிசல்ட் வந்துருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே நான் கீழே கேட்குறேன். கேன் யூ கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ்? இல்லை உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணும், இல்லைனா வந்து இன்னும் அதை பற்றின நிறைய டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ரிலவெண்ட் டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சாட் ஜிபிடிட்டே கேட்கலாம். அவங்களுக்கு கொடுத்துருக்க ரிசல்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒரு லைன் அது மட்டும் மாற்றணும், அந்த ஒரு டாபிக் மட்டும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதையும் சாட் ஜிபிடி கிட்ட மென்ஷன் பண்ணலாம் ஈஸியாக ஃபாலோ அப் கொஷின்ஸில்.
கேன் யூ ஆட் மோர் டீடைல்ஸ் ஆன் திஸ் டாபிக் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆர் ரிமூவ் திஸ் டாபிக் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டாபிக் ஆட் திஸ் டாபிக் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு டாபிக் கொடுக்கலாம். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் ChatGPT வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். பெட்டரான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ChatGPT வச்சு உங்களால் கோர்ஸும் எடுக்க முடியும். பைத்தான், ஜாவா, VBA ஆர் SQL எது வேணாலும் உங்களால் எடுக்க முடியும். நான் கூட லாஸ்ட் வீக் வந்து SQLக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ChatGPT யூஸ் பண்ணி தான் வந்து கொஞ்சம் கோர்ஸ்லாம் வந்து எடுத்தேன். கோடிங் வந்து ChatGPTயில் எப்படி யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியல, அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுலேயும் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்பதா இருக்கும். பாய் பாய்.